அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து இவர் என்னுடைய பர்த்டேக்கு வந்து என்னை எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணுவாருன்னு நான் நினச்சேன். ஆனால் இவர் வந்து ஈவினிங் வந்து சும்மா சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. கூட ஒரு புடவை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் நமக்கு யோசித்தேன். சரி, இவங்க இவங்க எதிர்பார்க்கறது வெளியில் கூப்பிட்டு போகிறது. ஆனால் அவருக்கு வாங்கிட்டு வர்றது ஒரு புடவையும் ஒரு சின்ன கிஃப்ட்டும் வாங்கிட்டு வராரு. அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி சரி வரும் அப்படின்னு யோசிச்சா இது யாருக்குமே சரி வராது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எப்படி விரும்புகிறோமோ அந்த மாதிரி இன்னொருத்தங்க நம்ம மேலே அன்பு செலுத்த மாட்டாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம அம்மா அப்பாவாகவே இருந்தாலும் சரி, நம்ம அப்பா அல்லது நம்ம அம்மா அல்லது நம்மளுடைய ஸ்பௌஸ் ஆகட்டும், நம்மளுடைய குழந்தைகளாகட்டும், நான் எப்படி எதிர்பார்க்குறேனோ அந்த மாதிரி நீ எனக்கு அன்பு செலுத்தணும் அப்படின்னா அந்த கேட்டகரியில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு நிதர்சனம். ஸோ என்ன அப்படின்னா, அவங்க அவங்க எப்படி அன்பு செலுத்துகிறாங்களோ அதை ஏற்றுக்கிறதுக்கு நாம் பழகிக்கணுங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ நம்ம எல்லாரும் வந்து அவங்க இப்படி தான் அன்பு செலுத்தணும்னு எதிர்பார்க்காம ஏற்றுக்கலாம். அவங்க எப்படி செலுத்துகிறாங்களோ அப்படியே ஏற்றுக்கலாம். நன்றி.